உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் போய் ஆர்த்தி எடுத்துட்டு போடி சீக்கிரம் போய் ஆர்த்தி எடுத்து. மர்மோனே செத்து பொறுங்க. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள உங்க 2 பேத்தையும் ஆரத்தி எடுத்து அழைச்சிட்டு போனதே கிடையாது. அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு. இருங்க ஏட்டி சீக்கிரம் வாங்க. மாமா, இன்னைக்கு என்ன கல்யாணமா நடந்திருக்கு? எதுக்கு இதெல்லாம்? டேய் பாண்டி, உண்மையிலேயே இன்னைக்குதான் உங்களுக்கு ஒரிஜினல் கல்யாணமே. அங்க கூடி இருந்த அத்தனை பேரும் உங்க 2 பேரையும் பாத்திருப்பாங்கடா. எவ்ளோ பேரோட கண்ணு பட்டிருக்கும். கண் திருஷ்டி கழிக்க வேணாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமாத்தா, இவ அப்பங்கன்னே போதுமே கொல்லிக்கண்ணு அவங்கன்னே போட்டிருக்கும். என்ன மர்மோனே, வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா எப்படி? ஒரு சத்தியம் வேணும். சத்தியமா? இவனால புதுசா ஆரம்பிக்கான். அதுவும் நீதான் எனக்கு சத்தியம் பண்ணி தரணும். நானா? என்ன மாமா அது? நான் கேட்குற சத்தியத்தை நீ செஞ்சாதான் நான் உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன். பாண்டி, இப்பவாவது உள்ள போய் பேசிக்கலாம். இல்லடி, எனக்கு வாக்கு கிடைச்சாதான் நான் உள்ளே வருவேன். என்ன சத்தியம் மாமா? இது வரைக்கும் இந்த ஊர்ல எந்த ஆம்பளையும் செய்யாத காரியத்தை நான் செஞ்சிருக்கேன். அதுவும் யாருக்காக? உங்களுக்காக இல்ல, மத்த யாருக்காகவும் இல்ல. தோ என் எதிரிலேயே நிக்கிறாளே, இவளுக்காகத்தான், இந்த எசக்கிக்காகத்தான் நான் இந்த காரியத்தையே செஞ்சேன். இவன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்காகத்தான் நான் அதை செய்தேன். ஏட்டி, நீ தாண்டி எனக்கு அம்பட்டும். இனி வாழ்நாள் முழுக்கவும் உன்னை நான் சந்தோஷமா வச்சுக்கிடணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சொல்லுங்க மாமா, என்ன வேணும்? நீங்க உயிரையே கேட்டாலும் நான் தருவேன் மாமா. உசுரெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு சத்தியம் வேணும். ஒருவேளை எதிர்காலத்துல இந்த குடும்பத்துல எனக்கான மரியாதை கிடைக்காம போனா, ஒருவேளை எதிர்காலத்துல எனக்கு ஏதாவது ஒரு அவமரியாதை நடந்தா, இங்க வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தா, அடுத்த நிமிஷமே நீ இந்த வீட்டை விட்டு என் கூட வந்துடணும். சத்தியம் பண்ணுவியா? உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவம்ல, எனக்காக நீ இந்த சத்தியத்தை செய்யணும். இந்த வீட்டுல நான் வாழ முடியாத நிலைமை வந்தா உடனடியா என் கூட வந்துருவேன்னு ஒரே ஒரு சத்தியம் செய்யணும். அதுக்கு நீ சம்மதிச்சா நான் உன் கூட உள்ள வரேன். சத்தியம் பண்ணு. இது நான் உன்கிட்ட கேட்குற சத்தியம். இதுக்காக நீ யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டாம். இப்ப சத்தியம் பண்ணி தருவியா மாட்டியா? ஏலே எசக்கி, அப்படி ஒரு நிலைமை எந்த காலத்திலயும் புருஷனுக்கு வராது. நீ தைரியமா சத்தியம் பண்ணி கொடு. நான் அண்ணங்கிட்ட வாக்கு கேட்கல, உன்கிட்ட சத்தியம் கேட்குது. செய்வியா மாட்டியா? எனக்காக என் பொண்டாட்டி நீ இந்த சத்தியத்தை செய்வியா இல்லையா? நீ சத்தியம் பண்ணா நான் உள்ள வரேன், இல்லனா இப்படியே நான் கிளம்புதேன். ஐயோ மாமா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம்.
சத்தியம் செய்த மாமா. நான் எந்த காலத்திலயும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்க அண்ணன் கண்ணு காட்டினதுக்காக நீ சத்தியம் செஞ்சிருக்கலாம். ஆனாலும் இது ஒரு சத்தியம், இது ஒரு வாக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அப்போ உங்க அண்ணனை நீ எதிர்பார்க்க கூடாது. கொடுத்த வாக்க மீறாம என் கூட வந்தாகணும், சரியா? சரி, வா போலாம். ஐயா, தோத்து போனாலும் நீங்க அடுத்த ஐடியா அடுத்த பிளான்னு சும்மா சுள்ளு இருப்பீங்களே, இப்ப இப்படி நொந்து போயிருக்கீங்க. இந்த தடவை விழுந்தது அது ரொம்ப பெரிய அடியிலே, அதான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். அப்போ இதுக்கு மேல எதுவும் செய்ய போறது இல்லையா நீங்க? இல்ல சௌந்தரம், இந்த பாரு, விடக்கூடாதுல. ஜெயிச்சிட்டோன்னு அவங்க சந்தோஷப்பட விடக்கூடாதுல. தோத்துட்டோன்னு நாம எப்ப தவுண்டு போறோமோ அப்பதாம்ல அவங்க உண்மையாவே ஜெயிச்சிட்டாங்க. விடக்கூடாதுல, விடக்கூடாது. ஏதாவது செய்யல. இந்த பாரு, எப்படியாவது அந்த குடும்பத்தை கதற விடு. இந்த பாரு, எப்படியாவது அந்த குடும்பத்தை கதற விடு. தோத்துட்டேன்னு மட்டும் ஒரு நாளும் உக்காந்துராத. அக்கா, என்னக்கா என்ன பேசுத நீ? தோக்கிறதா அரு இந்த சௌந்தர பாண்டியா? அக்கா, ரோட்ல வண்டியில போய்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு பிளாக்குன்னு வந்துடுச்சுன்னா ஏன்னா அங்கேயே உட்காந்துடுறோமா? மாட்டேன்க்கா, மாட்டேன். நான் தோக்கவே மாட்டேன். அவங்க என்ன மண்ணோட மண்ணா புதைச்சு வச்சாலும் இந்த விஷம் மரம் மாதிரி அப்படியே விளைஞ்சி நிப்பேக்கானா. சபாஷ், சபாஷ்ல. இதான்ல என் தம்பி சௌந்தரம். அக்கா, நான் ஒரு கொலை பண்ணணும். யாருன்னு சொல்லல, ஏற்பாடு பண்ணிரலாம். ஆற கொன்னா அந்த வெறும் பயலுக்கு வலிக்குமோ? ஆற கொன்னா என்னை அவமானப்படுத்திட்டு போனானே என் மகன் முத்து பாண்டி, அவனால தாங்க முடியாதோ? ஆற கொன்னா அந்த குடும்பம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கதறுமோ? அவளை கொல்லணும். எவ்வளவு சொல்லுத நீயே? அந்த எசக்கிய. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.